ஐயோ, இந்த ரிங்வார்ம் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குங்க. பர்டிகுலரா தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமா இருக்கு. காரணம், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகுது, ஒரு பிள்ளையிலிருந்து அடுத்த பிள்ளைகளுக்கு வந்து நகம் வழியா சில குட்டி குட்டி முட்டைகள். ரிங்வார்ம்ங்கிறது வந்து ஒரு விகான புழு. அந்த புழுவோட முட்டைகள் வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்துடும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்க தூங்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு மோஷன் போடுறது அப்படியே அரிக்கும். அது எதனாலனா, அந்த புழு கீழே வந்து முட்டையிட்டு அது திருப்பி உள்ள போயிடும். உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விதமான அரிப்பு உண்டாக்கிறோம். அப்பதான் நம்ம வந்து நகத்தை வச்சு அதை இது பண்ணி அடுத்தடுத்த பேருக்கு யாருக்கா கொடுப்போங்கிறதுனால. தாய்மார்களுக்கு யாருக்கா இருந்துச்சுன்னா, நீங்க மாத்திரம் ட்ரீட்மெண்ட் தான் பத்தாது, குழந்தைகளுக்கும் நகத்தெல்லாம் வெட்டிட்டு, நீங்களும் நகத்தெல்லாம் வெட்டிட்டு, இன்னொரு 2 நாள் சுடு தண்ணியில கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு, உங்களோட பெட் எல்லாமே, பெட்ஷீட், பாய், இது எல்லாத்தையுமே வெயில போடணும். இல்லைன்னா நல்ல சுடு தண்ணியில முக்கி எடுத்துட்டு ஆன்டி ரிங்வார்ம் மெடிசன்ஸ் ஹாஸ்பிட்டல கேளுங்க, இல்ல பார்மசில கேளுங்க. அதை சாப்பிடணும். ஒருத்தர் சாப்பிட்டா பத்தாது, குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாசம் 2 மாசத்துக்கு வராது. திருப்பி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுனால இது திருப்பி வர இன்ஃபெக்ஷன் பாசிபிள் தான். பட் ஆனா இது ரொம்ப பெரிய நியூசன்ஸ். அதனால நிறைய தாய்மார்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து இது ஃபிஷரா இருக்குமோ, ஃபிஸ்டுலா இருக்குமோ, ஹெமராய்ட்ஸா இருக்குமோ அப்படின்னு வித்தியாசமா யோசித்து பயப்படுவாங்க. பர்டிகுலர் கர்ப்பிணிகளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு தமிழ்நாட்டில்.